ஹாய் காய்ஸ். டியூஸ்டே மார்னிங் டு ஈவினிங் என்ன ரொட்டீன் என்னென்னு பார்க்கலாங்களா? காலையில் 2 சப்பாத்தி தக்காளி கிரேவி எடுத்துக்கிட்டேன். மறுபடியும் மசாலாலாம் கொஞ்சம் வறுக்கிற வேலையெல்லாம் இருந்தது. அதெல்லாம் வறுத்து மொட்டை மாடியில் கொண்டு போய் காய வச்சுட்டு மதியம் 2 மணி போல் மதியம் லஞ்சு சாப்பிட்டோம். நானும் பக்கத்து வீட்டுக்கார அம்மாவும் சேர்ந்து சாப்பிட்டோம். வெந்தயக்கீரை பொரியல், கீன்வா ரைஸு, ரசம் இதெல்லாம் நான் செஞ்சேன். அவங்க ஒயிட் ரைஸு பருப்பு சாம்பார் அவங்க செஞ்சாங்க. 2 பேரும் வாரத்துக்கு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஷேர் பண்ணி 2 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். அவங்களும் அவங்க வீட்லேயே எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க. அந்தம்மா ஒண்டின்னு தான் இருக்கும். அதெல்லாம் 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். மதியம் போல் போய் 2 மணிக்கு மேலே அந்த வறுத்த காய வச்ச மசாலாலாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் அரைச்சி பேக்கிங் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஹோம்மேடாக மசாலா வந்து எந்த ப்ரெசர்வேட்டிவும் யூஸ் பண்ணாமல் ஆர்கானிக் முறையில் தனியாக நான் ஒருத்தியாக செஞ்சிட்ருக்கேன். நாங்கள் வந்து இங்கே கோயம்புத்தூர் நேட்டிவ் பிளேஸ் இல்லைங்க, நாங்கள் சங்ககிரி. இப்போ அவனுக்கு வந்து 1 வீக்குக்கு எங்கள் பையன் 12th படிக்கிறான். 1 வீக்குக்கு அவனுக்கு வெக்கேஷன் லீவுங்க. அதனால் நாங்கள் வெட்னஸ்டே மார்னிங் கிளம்பிடுவோம். கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பினா அங்கே தான் ஒரு வாரத்துக்கு விலாக் அங்கேருந்து போடுவேன். நாளைக்காவது வெக்கேஷன் வெளியில் டூர் கிளம்புறோம், அதுவும் விலாக் வரும். எல்லாம் பேக்கிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சாச்சுங்க. மார்னிங் போல் வந்து கிளம்பிடுவோம். நானும் அவனும் 2 வீலர்லேயே கிளம்பிடுவோம் இங்கேருந்து கோயம்புத்தூர் டு சங்ககிரி. பாய். என்னோடய ரொட்டீன் இப்படி தாங்க போச்சு.